வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா இந்த இந்த இது வந்து எங்கேயுமே கிடைக்காத இந்த இந்த ஒரு நல்ல சைனைட். வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி 13ஆம் பக்கம் பார்க்க அரசகுலம் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ மல்லி இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு படம். நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். யாரா வெளியாள் வெளியூருக்காரா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். உங்கள் வீட்டு பிள்ளை தான் நான். எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் இந்த மல்லி படத்தோட டைரக்டர் வெங்கி நிலா. இன்னும் முதல் படம் கயவன், அது ரிலீஸ் ஆச்சு. இது 2வது படம். இன்னும் அடுத்து பின்னாடி காலத்தின் மாற்றம்னு ஒரு படம் முடிச்சிட்டேன். இந்த படத்துக்கு வந்து இந்த சாங் மட்டும் தான் பேலன்ஸு. கன்னடத்துலேயே ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அடுத்து என்னன்னாக்க இந்த படம் மல்லின்னு சப்ஜெக்ட், மல்லின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். அது வந்து ஹீரோயினுடைய பேர். இது மல்லின்றது ஒரு ஹீரோயின் கேரக்டருடைய பேர். இந்த படம் வந்து மொத்தம் வந்து 46 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரேன். கேஜிஎஃப் இந்த கோல்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேங்க, மன்மதராசான்ற ஒரு சாங். இந்த சாங் நல்லாயிருக்கும். இந்த சாங் வந்து மகதியும் பிரசன்னாவும் பாடியிருக்காங்க. நெஞ்சுக்குள்ளே அந்த சாங். இசை வந்து பஷீர். அடுத்து வந்து கேமராமேன் இருக்கார். வந்து ஒரு பெரிய கேமராமேன், எனக்கு ஒரு குரு மாதிரி நிறையா அவர்கிட்டருந்து கற்றுக்கணும்னு வச்சிங்களா. அதனால் பிஹெச் தாஸ் இங்கே கன்னடத்தில் கூட நம்ம சிவலிங்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. பிவாஸ் டைரக்ஷனில் கன்னடத்தில் பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய கேமராமேன். அடுத்து வந்து டான்ஸ் மாஸ்டர் நம்ம பிரபுதேவ ராஜசுந்தரம் மாஸ்டருடைய தம்பி நாகேந்திர பிரசாத் தான் இருக்கார். அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். ரொம்ப சிறப்பான விஷயம். ಅಂತ ನಾನು ನಮ್ಮ ಮಿಸಸ್ ಸೇರಿಕೊಂಡು ಪಿಕ್ಚರ್ ಮಾಡಿದ್ವಿ. ತಮಿಳು ಏನೋ ನಮ್ಮ ಹುಡುಗಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕತೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಡೈರೆಕ್ಟ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಕತೆ ಮಾಡಿದರು. ಇನ್ನು ನಮಗೆ ಕ್ಯಾಮ್ರಾಮನ್ ಒಳ್ಳೆಯವರು ಸಿಕ್ಕಿದ್ರು, PK ದಾಸ್ ಅಂತ 100 ಪಿಕ್ಚರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಸ್ಟ್ರು ಪ್ರಭುದೇವ್ ಅವ್ರ ತಮ್ಮ ಎಲ್ಲ ಸೇರಿಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಪಿಕ್ಚರ್ನ ತಮಿಳಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಮಾಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇಟ್ಕೊಂಡು, ಇದು ಹೀರೋ ಬೇಸಲ್ಲ, ಹೀರೋಯಿನ್ ಓರಿಯೆಂಟೆಡ್ ಮೂವಿ. ಅದರಲ್ಲಿ ಹೆಲ್ಪ್ ಹೀರೋಗಳಿಗೆ ಹೆಂಗೆ ಹೆಲ್ಪ್. ಹೀರೋಯಿನ್ ಯಾರು ಸರ್, ನಿಮ್ಮ ಮಗಳ? ಮಗಳೇ, ನಮ್ಮ ಮಗಳೇನೆ ಮಂಜು ದೀಕ್ಷಿತ್ ಅಂತ. ಅವಳು ಬಾಂಬೆಲೆಲ್ಲ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡಿಕೊಂಡು ಅವಳಿಗೇನೋ ತಮಿಳಲ್ಲಿ ಆಸೆ ಬಂತು, ಕತೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತೇಳಿ ಫಸ್ಟು ಓಪನ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ, ಲಾಂಚ್ ದ ಇಂಡಸ್ಟ್ರಿ ತಮಿಳ್ನಾಡು. KGF ಅಲ್ಲಿ ಬಂದು ಶೂಟ್ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ಸಿನಿಮಾ 100% ಹಿಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಬಂದ್ರಾ, ಇಲ್ಲ ಲೊಕೇಶನ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಬಂದ್ರಾ? 100% ಹಿಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಈ ಲೊಕೇಶನಲ್ಲಿ ಮಾಡಿರೋ ಪಿಕ್ಚರು ಯಾವುದು ಎಲ್ಲದೂ ಸೂಪರ್ ಹಿಟ್. ಆ ಒಂದು ಬೇಸ್ ಮೇಲೆ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅದ್ರ ಮತ್ತು ಲೊಕೇಶನ್ನು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಡೈರೆಕ್ಟ್ರಿಗೆ ಓಕೆ ಅಂದರು. ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಸ್ಟರ್, ಮೇಯ್ನ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಸ್ಟ್ರಿಗೆ ಇದು ಬೇಕೇ ಬೇಕು.
இப்போது மல்லி ஷூட்டிங் நடக்குது. 2 சாங் கொரியோகிராஃப் பண்ணுறேன் இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. எனக்கு ஏன் இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, பழைய இளையராஜா சார் வந்து நம்ம இந்த 80s 90ஸ்லலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நாளைக்கோட லாஸ்ட் டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி மல்லி டீம் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சார் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் கப்னா வந்திருக்கிறீங்களா சார்? ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். ஆமாம், 2த்துக்குமே ஒன்று தமிழ் படம், அப்புறம் ஹிந்தி படத்துக்கு கூட வந்திருக்கேங்க. ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா இந்த இது வந்து எங்கேயுமே கிடைக்காத இந்த ஒரு நல்ல சைனைட் இது ரொம்ப நல்லா இருக்குது. இது விஷுவலுக்கும் சரி, இங்கே நின்று பேசுகிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பண்ணுறதுக்கும். சார் இது எனக்கு ஃபிஃப்த் ஃபிலிம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி 13ஆம் பக்கம் பார்க்க, அரசகுலம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ மல்லி இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு படம். நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் படம். இப்போ சாங் மட்டும் பெண்டிங்கு. இல்லை சார், இந்த மாதிரி லொக்கேஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் மேக்ஸிமம் நான் பண்ண ஃபிலிம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எங்கேயுமே பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்க்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால தான் ஹெலிகாம் ஷாட்டு நிறையா ஜிப் எல்லாமே யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்க சார். அடுத்தடுத்து உங்களுடைய என்னென்ன பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறீங்க? இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வசனபாலன் சார் ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்கேன். அது கூடிய சீரம் ஆரம்பிச்சிருவாங்க. அது போயிட்டுருக்கு. சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் சார். அருண் பிரசாத் அண்ணா இருக்கா. நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு 35-40 வருஷமாக தொடர்ந்து இருக்கிற எம்எல்ஏகம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்க்குறது காட்டிலும் இப்போ புதிதாக வந்திருக்கிற நம்ம அருண் பிரசாத் அண்ணா நம்மளுக்கு யூத்ஸுக்கு தகுந்தமான நம்ம இளைஞர்களுக்கு என்ன வேணுமோ, நம்ம ஊர் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஒரு புதிய மாற்றத்தை எடுத்துன்னு வரதுக்காக மட்டுமே இந்த இடத்துக்கு வந்து எலெக்ஷன் நிற்கிறார் அவர். ஸோ நம்ம ஏரியா மக்கள் எல்லாரும் வந்துட்டு தொடர்ந்து இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முறை அவர் எம்எல்ஏ பண்ணாக்கா கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் வரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் சொன்னாக்கா 10 பேர் சொன்ன மாதிரி இல்ல 100 பேர் சொன்ன மாதிரி நாங்க ஜெலிக்க வைக்கிறோம். இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணுங்க, அப்புறமா நாங்க எல்லாம் செய்யறோம். நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்ததுலேருந்து இந்த ரோடுங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோடுக்கு 4 கவுன்சிலர் ஏதோ ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஏரியாவில் 4 கவுன்சிலர் இருக்கும். அவங்கள எதுவும் நான் குறை சொல்ல. பட் இருந்தாலும் ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால தைரியமாக வந்து நாளைக்கு ஓட்டு கேட்கலாம் இல்லையா. நான் இது செஞ்சுருக்கேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறதுல தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது பப்ளு இவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த கோவிலுக்காக எதனா செய்யணும், இது வரைக்கும் யாரும் எதுவும் செஞ்சதில்லைன்னு. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. பப்ளுவோட அண்ணன் தம்பிங்க தான் நாங்கள்லாம். அசோக் நகரில் தான் பிறந்து வளர்ந்தது. முருகம்பேட்டில் தான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன். எங்கள் தாத்தா வந்து ஆசிர் அப்படின்னு மைன்ஸ் யூனியன் சேர்மனாக இருந்தார். யாரா வெளியூருக்காரா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம், உங்கள் வீட்டு பிள்ளை தான் நான். எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து இந்த கோயிலுக்காக ஏதோ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மண்டேலேருந்து என்னோட சொந்த செலவில் நான் இந்த கோயிலுக்கு நான் கட்டி கொடுக்குறேன். மண்டேலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது, சின்ன வயசில் அரசியலுக்கு வந்தது. கோலாரில் ஜில்லா பரிஷத் மெம்பராக சர்வீஸ் பண்ணின்னு இருக்கேன். அடுத்து எம்எல்ஏ நிற்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா கேஜிஎஃப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோடுங்க இருக்கட்டும், வில்லேஜஸ் சைடு டெவலப்மெண்ட் இருக்கட்டும், தண்ணி பிரச்சனை இருக்கட்டும், வீடுங்க இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறது என்ன தான் இந்த அரசியல்வாதிங்க செஞ்சாங்கன்னே தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனா ஒரு மாற்றம் கொண்டாடணும். பிறந்து வளர்ந்த ஊருக்கு நான் எதனா செய்யணும். ஏன்னா நான் பிறந்த ஊர் இது.
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்றதே ஒரு பெருமையான விஷயம். உங்கள் பிளெஸிங்ஸ் இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறேன். இப்படி சொல்லி என்ன அன்பா கௌரவமாக இங்கே வரவேற்று எனக்கு ஒரு ஜவாப்தாரி கொடுத்ததுக்கு, இந்த ஊருக்காரன் இந்த ஊர் நம்ம ஏரியா பிள்ளைன்னு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ಪಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈ ಒಂದು ಪಕ್ಷದ ಸಂಘಟನೆಗೆ ಹಲವಾರು ಯುವಕರ ಒಂದು ಸಹಕಾರದೊಂದಿಗೆ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಪಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಒಂದು ಪ್ರಾರಂಭಿಕ ಪಕ್ಷದ ಸಂಘಟನೆಗೆ ತಾವೆಲ್ಲರೂ ಇವತ್ತಿನ ದಿನ ಅವರಿಗೆ ಉತ್ಸಾಹ ತುಂಬತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ಬಂಗಾರಪೇಟೆಯ ಹಳ್ಳಿಯಿಂದ ಹಲವಾರು ನನ್ನ ಹಿರಿಯ ತಾಯಂದಿರು, ಹಿರಿಯರು, ಯುವಕರು ಇಷ್ಟೊಂದು ಬೃಹತ್ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯ ತುಂಬಿದ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಎಲ್ಲರೂ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ನಮ್ಮ ಪ್ರಜಾವಾಣಿ ಪತ್ರಿಕೆಯ ಇವತ್ತಿನ ಪತ್ರಿಕೆ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ರು. ನೋಡದೆ ಇಲ್ಲಿಯ ಶಾಸಕರು ಬಂಗಾರಪೇಟೆನಲ್ಲಿ ಎಲ್ಲಿದೆ ಜನತಾದಳ, ಬಂಗಾರಪೇಟೆನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಬಿಜೆಪಿ ನಡುವೆ ಮಾತ್ರ ಹೋರಾಟ. ಹಿಂದೆ ಜನತಾದಳದಿಂದ ನಿಂತ ರಾಮಕೃಷ್ಣಪ್ಪ ಅವರು, ರಾಮಚಂದ್ರಪ್ಪ ಅವರು ಈಗಾಗಲೇ ನನ್ನ ಜೊತೆ ಕೈ ಜೋಡಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿದೆ ಜನತಾದಳ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಅವರೇನು ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ಪುಣ್ಯಾತ್ಮರು ನೀವುಗಳು ಇವತ್ತು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು